பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்மை மண்ணிலிருந்து மண்பாண்டமாய் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு தெரியும் நாம் சீக்கிரமாய் உடைந்து விடுவோம் என்று. சில சூழ்நிலைகள் நம்மை மொத்தமாக உடைச்சிடும். கர்த்தரும் சில நேரங்களில் சில சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் உடைப்பதற்கு அனுமதிக்கிறார். காரணம் நம்மை உடைப்பதற்கல்ல, நம்மை மீண்டும் உருவாக்குவதற்கு. அவர் நம்மை உடைப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் மீண்டும் நம்மை உருவாக்கி கட்டி எழுப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிச்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ விரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். சில சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை வெறுமையாக்கினது. அச்சத்தின் உச்சத்தை நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஒளி இல்லாத இருளில் நாங்கள் நடந்தோம். ஆனாலும் மெய்யான ஒளியாகிய உம்மை ஒளி இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்வே இல்லை என்று உணர்ந்தோம் தகப்பனே. உடைத்தீ எங்களை உடைப்பது எங்களை உருவாக்குவதற்கு, எங்களை சிற்றிப்பது எங்களை சீர்படுத்துவதற்கு, எங்களை புடமிட்டு ஒரு அழகான பாத்திரமாய், ஒரு புதிய பாத்திரமாய் கர்த்தர்களை மாற்றிக் கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட உன்னால் உடைந்து போன நேரத்திலெல்லாம் நீங்கள் உருவாக்கின அந்த நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, நீங்கள் மாறாத நல்ல கிருபையே. நாங்கள் உடைந்த போதெல்லாம் எங்களை தேற்றி அணைத்து அரவணைத்து நடத்தி நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
போறதில்லை மனுஷ கரங்கள் எங்களை தள்ளின போதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை உருவாக்கினது தகப்பனை. உடைக்கப்பட்ட பாத்திரமாய் உபயோகமற்ற போதெல்லாம் ஆனால் பரம குயவனே உம்முடைய கரம் எங்களை மீண்டும் வணைந்தது. மக்கு நன்றி ராஜா. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். அப்பா, எத்தனையோ மனித நபர்களால் இது ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தகப்பனே, ஆனாலும் உம்முடைய கரம் எங்களை மீண்டும் வணைந்தது. மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் எங்கள் தலைகளை மீண்டும் உயர்த்தி வைத்தது. என் தலையை உயர்த்தினதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும். நீர் மாத்திரம் பெருகணும் தகப்பனே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை இந்த மேல் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே, நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மட்டும் இயேசுவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை உடைப்பது மீண்டும் நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை புடமிட்டு பழைய அதே ஸ்தானத்தில் ஏற பண்ண அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். God bless you.